வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சென்னை தண்டையார்பேட்டையைச் சேர்ந்தவர் 30 வயது பெண். இவர் நேற்று தனது தாயுடன் சென்று புளியந்தோப்பு பகுதியில் உள்ள பிரியாணி கடைக்கு சென்று பிரியாணி சாப்பிட்டார். அங்கு இவரது பின்புறமாக அமர்ந்திருந்த நபர் அந்த பெண்ணை இடித்துள்ளார். இதில் இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டது. அந்த நபர் அந்த பெண்ணை தகாத வார்த்தைகளால் திட்டி அவமானப்படுத்தி பேசினார். அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் புளியந்தோப்பு போலீசில் புகார் கூறினார். போலீசார் கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் புளியந்தோப்பு குருசாமி ராஜாபுரம் 3வது தெருவைச் சேர்ந்த தனசேகரன் வயது 28 என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். வரவே மாட்டேன். பாபு கடையில வந்து சாப்பிட வந்தாங்க. 2 பேர் குடிச்சிட்டு வந்தாங்க. அதுல ஒரு பையன் ஒழுங்கா பேசுறான், ஒருத்தன் ஓவரா பேசுறான் மேடம். ஒண்ணு மேல இடிச்சுட்டான், அவ்வளவு பேசுறான் மேடம். நீங்க வீடியோவா இருக்கு, ரெக்கார்டும் இருக்குங்க மேடம். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கொண்டையம்பட்டி, சித்தாளங்குடி, சிறுவாலை, வயலூர், அரையூர் கிராமங்களில் 800 ஏக்கர் பரப்பளவில் நெல் பயிரிட்டு அறுவடை செய்து வருகின்றனர். அறுவடை செய்த நெல்லை அருகே இருக்கும் சிறுவாலை அரசு நெல் கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு செல்ல ரோட்டோரம் அடுக்கி வைத்துள்ளனர். ஆனால் அதிகாரிகள் முறையாக கொள்முதல் செய்யாததால் தொடர்ச்சியாக பெய்யும் மழையால் நீர் தேங்கி அதில் நெல் மூட்டைகள் மூழ்கி முளைத்துவிட்டன. அதிமுக ஆட்சியில் நெல் கொள்முதல் முறையாக இருந்தது. அந்த ஆட்சியே பரவாயில்லை. 40 கிலோ சிப்பம் கொண்ட நெல் மூட்டை ஒன்றுக்கு 60 ரூபாய் கொடுத்தாலும் ஆட்கள் வர மறுக்கிறார்கள். மழையிலிருந்து நெல்லை காப்பாற்ற தார்பாய்களை தயார் செய்து கொடுப்பது இல்லை என விவசாயிகள் புலம்பினர். அம்சாரிக்கு ஹெல்ப்பே இல்லை. இந்த தடவை போன தடவை ஏடிஎம் கேபிரி இல்லைனாலும் ஹெல்ப் நல்லா தார்பாயெல்லாம் கொடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இந்த தடவை ரொம்ப எடுக்கவே மாட்டேங்கிட்டாங்களே, லேட்டு. டிஎன்சி எடுக்கவே இல்லை. அறுவடை தயாராக்குது எல்லாம் சொல்லி அவங்களுக்கு கொடுக்கணும்ல. இப்போ கட்சிக்காரங்க தான் எடுக்கிறாங்க. இப்போ டிஎம்கேனா ஏடிஎம்கேனா ஏடிஎம் கட்சிக்காரங்க எடுக்கிறாங்க. ஆனால் அந்த டயத்தில் கொடுக்கல. ஒரு 20 நாளைக்கு முன்னுக்கையெல்லாம் 1300, 1200 இப்படி போட்டாங்க. அதாவது கவர்மெண்ட் எங்களுக்கு விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்ணின்னு சொல்லுது. ஆனா அந்த இது எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இல்ல அந்த மில்லுக்காரங்களா அடிச்சுட்டு போயிடுறாங்க. ஏன்னா டிஎன்சி இல்லாதனால நாங்க அங்க போட்டுறோம். இப்ப எனக்கெல்லாம் ஒரு 4 ஏக்கர் அறுத்தேன். இதுக்கு தான் போகணும். ஏன்னா டிஎன்சி எங்கேயுமே இல்ல. இப்ப 10 நாளா தான் டிஎன்சி ஓடுது. கேட்டா ஆளு ஏத்துறதுக்கு ஆள் இல்ல. இது ஒண்ணு இப்படி இந்த இதுவும் சொல்றாங்க அவங்க. விவசாயிகளுக்கெல்லாம் ரொம்ப போன கவர்மெண்ட் கூட எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்துச்சு. இந்த கவர்மெண்ட் ரொம்ப இப்போ இதுக்கு வந்து இப்போ மூடைக்கு வாங்குறாங்க. ஆமா சொல்லுங்க. அது சொல்லக்கூடாது. நாங்க விவசாயி நாங்களா கொடுக்குறோம். 55-60 ரூபா கொடுக்குறோம். 60 ரூபா கொடுக்குறீங்க. அது கொடுத்துமே ஏத்தலன்ற. ஆமா. ஏன்னா அவங்க இப்பதான் ஒரு 2-3 நாளா இது பண்றாங்க. ஆமா. சென்னை செயின்ட் தாமஸ் மலையில் உள்ள மான்ஃபோர்ட் பள்ளியில் மான்டெக் 2025 என்ற தலைப்பில் மாணவர்கள் புத்தாக்க கண்டுபிடிப்புகளின் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. பள்ளியின் பிரம்மாண்டமான ஆடிட்டோரியத்தில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களின் கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன. கணிதம், தமிழ், அறிவியல் என பல்வேறு துறைகளிலும் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களது 1000க்கும் மேற்பட்ட புதிய கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தினர்.
சிறப்பு விருந்தினராக SRM பல்கலை டீன் பிரவீன்குமார், பங்குத்தந்தை மைக்கேல் ஆகியோர் கண்காட்சியை பார்வையிட்டனர். மின்சார மோட்டார் சைக்கிள், ரோபோட்டிக், தானியங்கி பார்க்கிங் உள்ளிட்ட பல்வேறு கண்டுபிடிப்புகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தமிழ் துறை சார்பில் நடந்த கண்காட்சியில் நாட்டுப்புற கலைகள், நடனம், பாரம்பரிய உணவு வகைகளும் இடம்பெற்றன. வெற்றி பெற்ற மாணவர்களை பள்ளி முதல்வர் ஸ்டீபன் சேவியர் பாராட்டி சான்றுகள் வழங்கினார். Journey of rice, huh? How the rice is made, right? Great. Oh, ground floor is your classroom. Okay. What is this? Festivals, huh? Okay, which festival is going to come now? December. December, January, December. Deepavali, yeah. This one.